ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் டேர்ம் 1ல் திராவிட மொழி குடும்பம் சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனில் இந்த லெசன் எல்லா எக்ஸாமுக்குமே டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே இந்த சிலபஸ் வைஸ் லெசன் தான். இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸும் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் வாங்க. மொழிகளின் பிரிவுகள்: தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என்று திராவிட மொழிகளின் பிரிவுகள் 3 பிரிவுகளாக இருக்குது. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். திராவிட மொழிகளில் 3 பிரிவுகள். அது அடுத்து தமிழின் தனித்தன்மைகள். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளிலும் பேசப்படும் பெருமைக்குரியது தமிழ். பிற திராவிட மொழிகளை விட தனித்த இலக்கண வளத்தை கொண்டு தனித்தியங்கும் ஆற்றல் உடையது தமிழ். பிற மொழிகளின் தாக்கம் இல்லாத மொழி தமிழ் மொழி ஆகும். 3 என்னும் எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, 3 அப்படிங்கிற எண்ணுப்பெயர், 3 அப்படின்னா மலையாள மொழி, 3 அப்படின்னா கன்னடம், 3 அப்படின்னா தெலுங்கு, மூஜி அப்படின்னா துளு. 3 அப்படிங்கிற எண்ணுப்பெயர் இந்த திராவிட மொழிகள், அதாவது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு அப்படிங்கிற திராவிட மொழிகளில் எப்படியெல்லாம் அழைக்கப்படுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நாம் தமிழ் மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையாக இருக்குது. தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதை ஹீராஸ் பாதிரியார் தமிழ், தமிழா, தமிழா ஃபஸ்ட்டு சிறப்பு லகரம், அதுக்கப்புறம்தான் லகரம், இந்த லகரம் வரும், தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, த்ரமிழா, திராவிடா என்று விளக்குகிறார். இந்த சென்டென்ஸ் கொடுத்து கூட ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு சொல்லி இது கேட்டிருந்தாங்க. இப்படி திராவிட சொல் பிறந்ததுன்னு சொல்லி, தமிழ் இப்படி தான் பிறந்ததுன்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார். பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய ஒரே இனம் என்றார். பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே ஒரே இனம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஹோக்கன், மார்க்ஸ் முல்லர் ஆகியோர் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவைன்னு சொன்னவர் ஹோக்கன், முல்லர் தான், மார்க்ஸ் முல்லர். அடுத்தது கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றார். கால்டுவெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவைன்னு சொன்னார். அப்புறம் சமஸ்கிருதத்திற்குள்ளும் திராவிட மொழிகள் செல்வாக்கு செலுத்தியது அப்படின்னும் செலுத்தியது என்றும் சொன்னார் கால்டுவெல். கூடுதல் வினாக்கள். சரியான விடை: திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழி. பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டதாக இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் மொத்தம் 28 என கூறுவர். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 28 மொழிகள். தமிழ் மொழியில் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் மொழியில் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா. அகத்தியலிங்கம் அவர்கள்தான். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சா. அகத்தியலிங்கம் அவர்கள். கவிராஜ மார்க்கம் தோன்றிய நூற்றாண்டு பொது ஆண்டு 9. கவிராஜ மார்க்கம் தோன்றிய நூற்றாண்டு பொது ஆண்டு 9. டேஸ் உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றதுன்னா மொரிசியஸ், இலங்கை நாடுகளில் அவர்களின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. எந்த நாடுகளில்? மொரிசியஸ், இலங்கை. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல்.
2010 உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள்னு சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் பொருந்தாதது எது? தங்கரத வீதி பொருந்தாதது. மற்றபடி முத்தாரம், முரசொலி, வெள்ளி வீதி இந்த 3 இதழ்களிலும் கலைஞர் ஆசிரியராக பணிபுரிந்தார். பொறுத்துக. தமிழ் தொல்காப்பியம், கன்னடத்தில் கவிராஜ மார்க்கம், தெலுங்குல ஆந்திரபாச பூசணம், மலையாளத்தில் லீலா திலகம். அடுத்தது குருவினாக்கள். நமக்கு இது வேண்டாம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். எந்த ஆண்டு எழுதினார் அப்படின்னா 1856 வெளியிட்டார். பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் மொரீசியஸ், இலங்கை. அண்மையில் சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள் எருகலா, தங்களா, குறும்பா, சோழிகா. இந்த 4 மொழிகளில் தான் அண்மையில் சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள் ஆகும். தென்னிந்திய மொழிகள் என பிரான்சிஸ் எல்லிஸ் குறிப்பிடுகிற மொழிகள் எல்லாம் எது அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை தான் தென்னிந்திய மொழிகள் என பிரான்சிஸ் எல்லிஸ் குறிப்பிடுகிறார். தமிழியன் மொழிகள் என ஹோக்கன் குறிப்பிடும் மொழிகள் எல்லாம் எது அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி இவைகளெல்லாம் தமிழியன் மொழிகள் என குறிப்பிடுகிறார். அப்புறம் வட திராவிட மொழிகள்னா குரூக், மால்தோ, பிராகுயி அப்படின்னா பிராகுயி. இது இரண்டுமே சரியானது தான். திராவிட மொழிகளை கால்டுவெல்லுக்கு பின்னர் ஆய்வு செய்தவர்கள்லாம் யார் அப்படின்னா ஸ்டென்கனோ, கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில், சுலவபில், ஆந்திரனோ, தோப்போ, மீனாட்சி சுந்தரம் இவர்களெல்லாம் திராவிட மொழிகளை கால்டுவெல்லுக்கு பின்னாக ஆய்வு செய்தவர்கள். மொழி குடும்பங்கள் எத்தனை அடிப்படையில் பிரிக்கிறாங்க? அவைகள் என்ன அப்படின்னா உலகிலுள்ள மொழிகள் எல்லாம் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு ஆகிய உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றாங்க. அவை 4 வகையாக மொழி குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது. ஒன்று இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என்று மொழி குடும்பங்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. தென் திராவிட மொழிகள் எல்லாம் என்ன? தமிழ். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு அப்படின்னா கொடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இவைகளெல்லாம் தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, குவி, கோண்டா, கோலாமி அப்படின்னா கொலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதவா, கோண்டி, கோயா இவைகளெல்லாம் நடு திராவிட மொழிகள். அடுத்தது திராவிட நாகரிகம், திராவிட மொழி அப்படின்னா உலகின் பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதரோ, ஹரப்பா நாகரிகத்திற்கு பிறகுதான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை திராவிட நாகரிகம் என்று கருதுகிறாங்க. திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனவும் படுகிறது. சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் சிலவற்றை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கியம். சங்க இலக்கியம். காலம் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு அளவில் சங்க இலக்கியங்கள் தோன்றினது இல்லையா? இலக்கணம் என்ன? தொல்காப்பியம். இலக்கியம் சங்க இலக்கியம், இலக்கணம் தொல்காப்பியம். இது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழில் தோன்றியது. அடுத்தது கன்னடம். இலக்கியம் கவிராஜ மார்க்கம், இலக்கணம் கவிராஜ மார்க்கம் தான். காலம் இலக்கியம் பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. இதுவுமே இலக்கண நூல் கவிராஜ மார்க்கமுமே பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு இலக்கியம் பாரதம், இலக்கணம் ஆந்திரபாச பூசணம். இலக்கியம் பாரதம் பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. காலம் அதாவது இலக்கணம் ஆந்திரபாச பூசணம் காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. பாரதம் 11ஆம் நூற்றாண்டு. ஆந்திரபாச பூசணம் இலக்கண நூல் 12ஆம் நூற்றாண்டு.
மலையாளம் இலக்கியம் ராமசரிதம். காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் லீலாதிலகம். காலம் 15ஆம் நூற்றாண்டு. வீவர்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.